World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் ஜெகம் ஆளுமா? உண்மையாலுமே ஆளும். ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 5வது ராசியில் கர்ஜனை ராசியில் சிம்ம ராசியிலுடைய முதல் நட்சத்திரம். எல்லாத்துக்குமே வந்து ஞானத்தை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரங்கிறது மக நட்சத்திரம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய முன்னோர்களுடைய தொடர்பு கொடுக்கக்கூடியது, அது தொடர்பு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னா இந்த மக நட்சத்திரம் தான். அந்த மக நட்சத்திரம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஆண் எலி அப்படிம்பாங்க. ஆண் எலி பொதுவாகவே எலிகளுடைய என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி கீழே போய் அஸ்திவாரத்தையே குறைஞ்சி அதை வந்து ஓட்டப்படக்கூடிய திறமை வந்து மகத்துக்கு உண்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜாங்கத்தை ஆளக்கூடிய சக்தியை உருவாக்கக்கூடிய நட்சத்திரமாக மக நட்சத்திரம் இயங்கும். ஓகேங்களா? ஸோ மகம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைமைத்துவம் வந்துடும், ஒரு கௌரவம் வந்துடும், ஒரு பெருமை வந்துடும், ஒரு ஆர்வம் வந்துடும். எப்பயுமே எல்லா இடங்கள்லையும் முதன்மைத்துவம் வாங்கணும், தலைமைத்துவம் இருக்கணும், தன்னை வந்து எல்லாருமே புகழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ராசி வந்து மக நட்சத்திரம். ஏன்னா அதோடைய அமைப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லாக்கு அமைப்பிலையும் ஒரு நாற்காலி அமைப்பிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் என்னை தூக்கணும், எல்லோரும் என்னை மேலே உயர்த்தணும் அப்படின்ற எண்ணமுடைய அமைப்பு அப்படி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட திறமைன்னு பார்க்கும்போது மக நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயம், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்வாக நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் போய் அன்பாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நீங்கள் எதிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கான அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. ஸோ அத்தனை விஷயங்களும் இந்த வந்து ஆணியலி பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, மகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகமும் ஒரு மக நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதோடைய தன்மை எப்படி மாறும் அப்படின்ற விஷயங்களையும், அதே போல் பாத ரீதியாக ஒவ்வொரு பாதத்துக்காக பலன்கள் எப்படி மாறும் என்பதையும் வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க பொறுப்புகள் யாருக்கு கிடைக்கும், அது யாருக்கு தடுக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வரக்கூடிய 22ஆம் தேதி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்வம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் இணைஞ்சிக்கோங்க. வகுப்பில் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.